Sir, very happy morning to all. Happy morning, sir. Sir, we are doing ratio analysis. Sir, in this slot, what we are going to do is how to study the chapter ratio analysis. எப்படி ratio analysisங்கிற chapter படிக்கணுங்கிற ஒரு overview தரேன். Chapter ratio analysis classified into 5 categories. Chapter ratio analysis classified into 5 categories. Number 1, liquidity ratio. Number 1, Liquidity ratio. Number 2, leverage ratio. Number 2, Leverage ratio. Number 3, profitability ratio. Number 3, Profitability ratio. Number 4, overall profitability ratio. Number 4, Overall profitability ratio. Number 5, turnover ratio, activity ratio, performance ratio. So chapter ratio analysis classified into number 1, number 2, number 3, number 4, number 5. Sir, second ratio is leverage ratio. Hence it has to be classified into 2 categories. ரெண்டாவது ratio ரெண்டா பிரிக்கணும். Number 1, capital structure ratio. Capital and coverage ratio. என்ன ratio? So ratio analysis classified into how many categories? Number 1, liquidity ratio, leverage ratio, profitability ratio, overall profitability ratio, tap ratio. அதில் leverage ratio again classified into capital structure ratio. Are you really with me? Yes, sir. Liquidity ratio classified into 5 categories. Liquidity ratio classified into 5 categories. Sir, for example, நீ என்ன நினைக்கிற? என்கிட்ட காசு இருக்குன்னு நினைக்கிற, காசு இல்லைன்னு நினைக்கிறியா? நிறைய காசு இருக்குன்னு நினைக்கிறியா? ஓகே, ரைட், ஃபேண்டாஸ்டிக், டு த கோர். சார், என்ன ஆச்சுன்னா ஒரு வாட்டி ஆக்சுவலாக நான் இங்கே பக்கத்தில் இருக்கிற மல்லூஸ் கார்னர் ஒரு வாட்டி டீ சாப்பிட்றதுக்கான போகணும் சார். டீ சாப்பிட்றதுக்கான போன போது மல்லூஸ் கார்னரில் போய் ஒரு டீ, ஒரு பஜ்ஜி, ஒரு வடை அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தோம். சாப்பிட்டுட்டு அவர் என்ன கேட்டாருன்னா, சார் டோட்டலாக வந்து 66 ரூபாய் அப்படின்னு சொன்னார். எல்லாம் டீ எல்லாம் சாப்பிட்டு 66 ருபீஸ்ன்னு அவர் சொன்னார். நான் வந்து கோட்டு போடலை சார், டிஷர்ட் போட்டிருந்தேன். டிஷர்ட்டில் பாக்கெட் இல்லை. பேண்ட் 2 பாக்கெட்லையும் ஃப்ரண்ட்லையும் பின்னாடியும் செக் பண்ணேன். பர்ஸ் எடுக்க மறந்துட்டேன் சார். ஜிபே ஒர்க் ஆகலை. உடனே அவர் எல்லாரும் முன்னாடியும் நிறைய பேர் இருந்தாங்க அங்கே. சார் 66 ரூபாய் சார் அப்படின்னு 2வது வாட்டி சொன்னார். அப்போ உடனே நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, சார் நான் யார் தெரியுமா உங்களுக்கு? என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அங்கே வந்து கேளுங்க சார், 500 பேர் சொல்லுவாங்க என்கிட்ட காசு இருக்கா இல்லையா அப்படி ஒரு வாட்டி வந்து கேளுங்க. எங்கிட்ட போய் நீங்க 66 ரூபாய் கேட்குறீங்களே அப்படின்னு கேட்டுற அந்த டீ கடைக்காரர் என்ன சொன்னார்னா, நீ யாரா வேணாரு, என் கடையில் என்ன சாப்பிட்டு இருக்கு? டீ சாப்பிட்டதுக்கு 66 ரூபாய் காசை வச்சுட்டு கிளம்பு, இல்லைன்னா 60,000 ரூபாய்க்கு டேலி ஆகிற மாதிரி பாத்திரத்தை கழுவி கொடுத்துருப்போம். நான் சொல்றேன், உனக்கு புரியுது? அப்ப எங்கிட்ட எவ்வளவு வேணா என்ன இருக்கலாம், காசு இருக்கலாம். ஆனா லிக்விடா எவ்வளவு காசு இருக்குங்கிறது மேட்டர். தட் செக்டு பை என்ன ரேஷியோ? லிக்விடிட்டி ரேஷியோ. என்ன ரேஷியோ? அப்ப லிக்விடிட்டி ரேஷியோ சார் 5 விதத்துல நம்ம செக் பண்ணுவோம். நம்பர் 1, கரண்ட் ரேஷியோ. நம்பர் 1 சார், எவனோ ஒருத்தர் நடு ராத்திரி வந்து கதவை தட்டுறான், எனக்கு 100 ரூபாய் நீ தர வேண்டி இருக்கு, 100 ரூபாய் கொடுன்னு சொன்னோட நான் என்ன சொல்றேன்னா, நுங்கம்பாக்கத்தோட சென்டர்ல நான் ஒரு பெரிய 5 சார் கிரவுண்ட் இடம் வச்சிருக்கேன், அது வித்துட்டு காசு வரட்டும், உடனே எனக்கு 100 ரூபாய் கொடுத்துறேன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். Are you really with me? In order to meet my என்ன liability, how much என்ன asset I am having, that is what என்ன ratio? Current ratio. That is what? அப்ப in order to meet the current liability, how much current asset I am having is the என்ன ratio? அப்ப current ratio is equal to what by what? Are you really with me? Sir, in the current asset comprises of lot of item, right? அந்த current asset குள்ளேயே liquidity நான் செக் பண்றேன். current asset குள்ளேயே இந்த current asset குள்ள inventory இருக்கா? இந்த current asset குள்ள prepaid expense இருக்கா? இந்த inventory-ய நான் சேல் பண்ணி ஒரு debtor கண்டுபிடிச்சு debtor கிட்ட இருந்து காசு கலெக்ட் பண்ணி அது காசா வந்து இந்த current liability நான் செட்டில் பண்றதுக்குள்ள உசுறு பாதி போயிடும். கரெக்டா இல்லையா? அப்போ கரண்ட் அசெட்டுக்குள்ள இருக்கிற ஹார்ட் ஐட்டம், கரண்ட் அசெட்டுக்குள்ள இருக்கிற யாரெல்லாம் ஹார்ட் ஐட்டம்? இன்வென்டரி அண்ட் prepaid expenses. Are you really with me? This is more liquid, less liquid. அப்ப from the total asset, current asset, you are removing what and what? Inventory and
Prepaid expenses. Are you really with me? Then you will get the N asset man, quick asset. N asset? N asset? Quick asset. N asset? Quick asset. N asset? Quick asset means more or like more liquid. Are you already with me? Sir, it will not take much time to realize the cash. Hello sir. அப்ப நான் முதல்ல என்ன செட் பார்த்தேன்? அதுக்குள்ள ஹார்டான ஐட்டமான யாரையும் ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன கிடைச்சிச்சு? How much N asset I am having to meet the N liability is what N ratio. Appreciate பண்ற நீ. இப்போ இந்த குயிக் அசெட்டுக்குள்ள யாரும் இல்ல. That means குயிக் அசெட்டுக்குள்ள டெட்டாஸ் இருக்காங்க. குயிக் அசெட்டுக்குள்ள கரெக்ட். இன்வென்டரி டெட்டாரா மாறி டெட்டார் கேஷா மாறது கஷ்டமா இல்ல சார் டெட்டார் கேஷா மாறது கஷ்டமா? எது கஷ்டம்? இன்வென்டரி டெட்டாஸா மாறி கஷ்டம். ரைட். அதனால தான் யாரையே ரிமூவ் பண்ணிட்டேன். To get the quick ratio. இப்போ குயிக் அசெட்டுக்குள்ள யார் இருக்கா? டெட்டார் இருக்கா. டெட்டார் நாளைக்கு யார் கூடயாவது ஓடி போக என்ன இருக்கு? சில டெட்டார்ல எப்படின்னா ஸ்ட்ராபெரி அப்படின்னு சொல்லி யார் கூடயாவது ஓடி போக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. டெட்டார் பேட் டெட்டாக என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப டெட்டார் கிட்ட இருந்து காசு வராம இருக்க. அப்ப இந்த குயிக் அசெட்டுக்குள்ளேயே சார் ரிஸ்க் எலிமெண்ட் இருக்கா இல்லையா? அதை நான் என்ன பண்றேன்னா எக்ஸ்க்ளூட் பண்றேன். தட் மீன்ஸ் என்னவே இல்லாத கேஷ் அண்ட் என்ன செக்யூரிட்டி. கேஷுக்கு மேல லிக்விடான ஐட்டம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. மார்க்கெட்டபிள் செக்யூரிட்டினா நான் ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டில என்ன பண்ணியிருக்கேன்? நான் நேரா போய் கம்ப்யூட்டர்ல ஒரு கிளிக் கொடுத்தேன்னா ஷேர் சேல் ஆகி அக்கவுண்ட்ல என்ன வந்துரும்? காசு வந்துரும். Are you really with me? Sir, how much, what I am having to meet the liability is what absolute. அப்ப நான் இங்க யாரை மட்டும் பார்க்கிறேன்? மொத்தமா பார்த்தா அதுக்குள்ள இருந்து யாரையும் ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணா எனக்கு தேவைப்பட்ட ஒன்லி யாரை மட்டும் எடுக்கிறேன்? Securities divided by sir I am having quick asset of 20,000 rupees. For example உங்கிட்ட 20,000 ரூபாய் இருக்குன்னு வெச்சுக்கோ. ஒரு நாளைக்கு நீ 5,000 rupees செலவு பண்ற. ஒரு நாளைக்கு 5,000 rupees. Are you really with me? எத்தனை நாள் தாக்கு பிடிப்ப? அப்ப 4 நாள் வீட்டுல இருந்து காசு வரலைனாலும் பிரச்சனை இல்லை. 4 நாள் பாக்கெட் மணி இருக்கு. கரெக்ட்டா? That is what basic defense interval. Basic defense அப்ப 4 நாள் தாக்கு பிடிக்கலாம். ஹலோ சார். What is working capital? What minus what? What minus what? சொல்லு. What is current ratio? What is quick ratio? What is absolute cash ratio? What is basic defense interval? What is working capital? Current asset minus. If you look at the balance sheet, my dear lovable students, current asset எப்பவுமே asset sideல இருக்கும். என்னது? Current liability sideல இருக்கும். Current liability n asset minus will give the n capital. Appreciate பண்றியா நீ? Current asset minus current liability is equal to current asset minus current liability is equal to working capital. I will explain the logic more and more when we come into NSR further. Then combinations in ratio we are having ethana combo. Combo number 1 is talking about what and what. Combo number 2. Combo number 3. Proprietary fund and combo number 4. Combo number 5. Appreciate பண்ற நீ? Any term we can find out in 5 root. எத்தனை ரூட்ல கால்குலேட் பண்ணலாம்? Individual items root. சொல்லு. Quick asset root. Balance sheet root. Working capital root. Current ratio root. Sir, individual items rootல current asset ஐயும் current liability யும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் பார்க்கலாமா? அப்படினா ஒரு ஐட்டத்தை எடுத்து ஆட் பண்ணனுமா? Number 1 dash investment. Add you will get an asset. அப்ப இண்டிவிஜுவலா நான் ஒரு ஐட்டமா எடுத்து என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். யாரெல்லாம் சொல்லு? current investments, add
add cash and cash equivalent, add, you will get the brilliant sir. இப்போ நான் என்ன liability? Current liability individual ஐட்டத்துல first one என்ன payable? Add short term borrowing, add short term provisions, add, you will get the என்ன liability? Comfortable? இப்போ வா என்ன அசெட்ல இருந்து யாரையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? அப்ப குயிக் அசெட்ல இருந்து எங்க வரணும்னா என்ன அசெட் கூட யாரையும் ஆட் பண்ணிடு. That's why என்ன அசெட் plus will give you the comfortable. இப்போ எனக்கு வந்து குயிக் அசெட்ல இருந்து என்ன liability வரும்? அப்ப நான் என்ன அசெட் முதல்ல எடுப்பேன்? பிளஸ் என்ன வந்துச்சு? எனக்கு என்ன வேணும்? கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் liability is equal to, அப்ப என்ன அசெட்ல இருந்து யார மைனஸ் பண்ணா I will get the, appreciate பண்ற நீ. That's the formula. என்ன அசெட் பிளஸ் quick asset plus inventory plus prepaid expenses minus, appreciate பண்ற நீ. individual item rootல current asset எப்படி calculate பண்ணுவ சொல்ல பார்க்கலாம். எல்லாரும் ஒரே சவுண்ட்ல current investment, add inventories, add trade receivables, add cash and cash equivalents, add short term loans and advances, add other current assets, you will get the brilliant to the core. current liability எப்படி calculate பண்ணுவ சொல்லு. add, you will get the, okay நான் சொல்றத வச்சு நீ மைண்ட வர்க் பண்ண ட்ரை பண்ணு, பை ஹார்ட் பண்ணாத, திங்க் பண்ணு. ஓகேவா? எனக்கு குயிக் அசெட் ரூட்ல கரண்ட் அசெட் வேணும். எப்படி கால்குலேட் பண்ணுவ? will get the, எனக்கு குயிக் அசெட் ரூட்ல கரண்ட் liability வேணும். இப்போ எங்க வந்து நிக்கிற? மைனஸ் will give you the comfortable. இப்போ நான் பேலன்ஸ் ஷீட் ரூட்ல வரேன். என்ன ஷீட் ரூட்? பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடோட டோட்டல் எடுத்தா டோட்டல் அசெட் கிடைக்குமா? டோட்டல் அசெட்ல நான் கரண்ட் அசெட் இருக்கு. அப்ப டோட்டல் அசெட்ல இருந்து யார மைனஸ் பண்ணா யார் கிடைச்சிருவா? கம்ஃபர்டபிள். இப்போ வா டோட்டல் டெட்னா கரண்ட் liability பிளஸ் நான் கரண்ட் liabilityயா? என்ன டெட்ல இருந்து? டோட்டல் டெட்ல இருந்து நான் கரண்ட் liabilityயை மைனஸ் பண்ணா, அப்ரிஷியேட் பண்ற நீ. நெக்ஸ்ட் ஒன் என்ன கேபிட்டல் ரூட்? இங்க வா கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் liability தான். தட் மீன்ஸ் 3 minus 2 தான் 1. கரெக்ட்டா? அப்படினா 2 plus 1 தான். தட் மீன்ஸ் what plus what? Current liabilities plus working capital will give the asset. Very comfortable. எப்படி சார் current liability calculate பண்ணுவ? Current asset minus which is nothing but 3 will give you, அதான் இங்க current asset minus என்ன capital? Easy. Next one என்ன ratio? Current ratio. What is current ratio? Current asset divided by, okay man. Sir இப்போ current the ratio is equal to current asset divided by என்ன calculate பண்ணனும்? அப்படினா எப்படி calculate பண்ணுவ? Current ratio into பக்கா இதே என்ன liability னா? Current asset divided by comfortable. So will you all participate? Individual items rootல current asset எப்படி calculate பண்ணுவ? You will get the individual items rootல current liability எப்படி calculate பண்ணுவ? We will get the quick asset rootல current asset எப்படி calculate பண்ணுவ? We will get the quick asset rootல current liability எப்படி calculate பண்ணுவ? பேலன்ஸ் ஷீட் ரூட்ல கரண்ட் அசெட் எப்படி கால்குலேட் பண்ணுவ?
பேலன்ஸ் ஷீட் ரூட்ல கரண்ட் லைபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ஒர்க்கிங் கேபிட்டல் ரூட்ல கரண்ட் அசெட் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? ரைட்டா? ஓகே மேன். நெக்ஸ்ட் ஒன் சார், ஒர்க்கிங் கேபிட்டல் ரூட்ல கரண்ட் லைபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? கரண்ட் ரேஷியோ ரூட்ல கரண்ட் அசெட் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? கரண்ட் ரேஷியோ ரூட்ல கரண்ட் லைபிலிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? I'm comfortable from your heart. Anybody is there? Where is a grand clap? We are moving into the leverage ratio. Leverage ratio classified in how many category? Capital structure ratio, coverage ratio. Capital structure ratio and sir, these are the capital structure ratio. Debt ratio, equity ratio, debt equity ratio, capital gearing ratio, proprietary ratio, debt to total asset ratio, fixed asset to long term fund ratio. Right? Okay man. Sir, எங்கிட்ட 100 ரூபாய் total fund இருக்கா? அதுல 30 ரூபாய் debt. ஹலோ சார், அப்படின்னா எத்தனை % debt? அதுதான் என்ன ரேஷியோ? டெட் ரேஷியோ. தட் இஸ் டெட் டிவைடட் பை என்னோட என்ன ஃபண்ட்ல டெட் எவ்வளோ, அதான் என்ன ரேஷியோ. அப்ப 30% என்னவா இருந்தா 70%, தட்ஸ் வாட் என்ன ரேஷியோ. தட் மீன்ஸ் ஈக்விட்டி டிவைடட் பை என்ன ஃபண்ட்? டோட்டல் ஃபண்ட். தட் மீன்ஸ் என்னோட டோட்டல் ஃபண்ட்ல ஈக்விட்டி எவ்வளோ. அது ரிலீவ் வித் மீ. அப்ப டெட் எவ்வளோன்னு மட்டும் பார்த்தா, ஈக்விட்டி எவ்வளோன்னு மட்டும் பார்த்தா, debt to equity கான சம்பந்தத்தை பார்த்தா, which is nothing but debt divided by equity. Comfortable? Yes, sir. Debt ratio, equity ratio, debt equity ratio, பக்கா? சார், நம்மளோட டிஸ்கஷன்ல சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷனா, மைனஸ் பிக்ஸட் காஸ்ட் இபிஐடியா, மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இபிடியா, minus tax PATA, minus preference dividend, you will get the residual earnings, sir. Yes sir. Because of, hello sir, including fixed cost in the, sir, our business concern, we are enjoying operating leverage, right? Yes sir. யார்னாலது operating leverage? Sir, எவ்வளோதா EBIT சம்பாதிச்சாலும் same interest you are going to pay? Yes sir. எவ்வளோதா EBIT சம்பாதிச்சாலும் same preference dividend you are going to pay? Yes sir. So because of including debt and preference in the என்ன structure? Capital structure. My dear lovable students, hello. Yes sir. The equity shareholders, the real owners of the company are going to enjoy more. Because எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு பார்ட் யார் கொடுத்தா போதும்? டெட் ஹோல்டர்ஸ் கொடுத்தா போதும். ஒரு பார்ட் யார் கொடுத்தா போதும்? ரிமைனிங் ஃபுல்லா யாருக்கு சம்பாதிக்கலாம்? தட் மீன்ஸ், ஹலோ சார், இப்போ நம்ம கார் இருக்கு, பைக் இருக்கு இல்லையா? கார் பைக்ல எல்லாம் கீர் இருக்கா? இப்ப கீரே இல்ல, ஆக்டிவ் ஆனா ஒரு ஸ்பீடுக்கு மேல போவாது. அறியல் ரிலீவ் வித் மீ. இதே நீ புல்லட் இல்லனா வந்து அந்த மாதிரி எந்த பைக்கோ இல்ல காரோ எடுத்தேனா, ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர், ஃபோர்த் கியர், ஃபிஃப்த் கியர். ஹலோ சார், இப்போ ஃபோர்த் கியர்ல கார் ஸ்பீடா போமா, ஃபர்ஸ்ட் கியர்ல கார் ஸ்பீடா போமா? ஃபோர்த் கியர்ல. அப்ப ஸ்பீட் என்ன ஆகும்? சூப்பர் சார். அதே மாதிரி உன்னோட என்ன ஸ்ட்ரக்சருக்குள்ள டெட்டையும் யாரையும் வெச்சேனா யாரோட earnings அதிகமாகும்? அப்ப equity shareholders கீர் போடுற மாதிரி. Are you ready with me? சார், என்ன கீர்? capital gearing ratio. Capital, that means capital is getting benefit because of including யாரே and யாரே today யாருக்கு? That is why formula is preference shareholders fund plus debt divided by equity shareholders fund. Comfortable? Yes sir. Appa what is debt ratio? Equity ratio, debt equity ratio, capital gearing ratio. Hello sir. Yes sir. The next one, proprietary ratio. Next one yare? Sole proprietor, partnership. Ella kelipettirkiya? Sole proprietor, proprietor na owner. Are you really with me? Yes sir. Proprietor paatha salute adikuma vendama? Proprietary ratio. என்ன ratio? Proprietor na யாரு? அதனாலதான் என்ன ஃபண்ட்? Divided by out of the total asset. யாரோட காசு? For example, எனக்கு மொத்தமா 5 கோடி asset இருக்கு. ஹலோ சார், அதுல 4.9999 crore பேங்க் லோன் எடுத்திருக்கேன். ஹலோ சார்,
அப்படின்னா வீடு என்னோட இது கிடையாது, யாரோட இது? பேங்கோட இது. என்னோட இது ஆவணும்னா யாரோட ஃபண்ட் அதிகமா இருக்கணும்? அதுக்காக தான் என்ன ரேஷியோ செக் பண்றேன். அப்ப யாரோட ஃபண்ட் எதுல? தட்ஸ் வாட் என்ன ரேஷியோ. அப்போ டெட் ரேஷியோ, equity ratio, debt equity ratio, super sir, capital gearing ratio, preference share capital plus debt divided by proprietary ratio, proprietary fund divided by sir debt to total asset ratio. So that means sir debt balance sheet oda liability side la iruka, total asset balance sheet oda asset side oda total ah, appo balance sheet oda liability side la irukra right athiyum balance sheet oda asset side oda total ni enna pandra ni match pandra right ah. This is like the opposite of the proprietary ratio. Ena proprietary ratio na what by what? Total asset la proprietary fund evlo correct ah. Idu total asset la debt evlo என்ன புரிஞ்சுக்கிற நீ? அப்ரிஷியேட் பண்ற நீ? அப்ப what divided by what? Debt divided by சொல்லு debt divided by debt divided by total asset ல debt எவ்வளோ சொல்லு. அந்த proportion அதிகமா இருக்கிறது நல்லதா கம்மியா இருக்கிறது நல்லதா? கம்மியா இருந்தா debt என்னவா இருக்கு? ரைட்டா? ஓகே மேன். Fixed asset to என்ன term fund ratio? What is the formula? Fixed asset divided by. Are you really with me? Ratio analysis ங்கற சாப்டர்ல x to y னா x by y. x to y னா அப்ப சரி a to b னா a by b. அடையார் ஆனந்த பவன் சார் a by b. ஹலோ சார் a to n a by n, n to m n divided by okay right வா சார் debt ratio. What is the meaning of it? Total fund la equity ratio, total fund la debt equity ratio, equity debt evlo, capital enna ratio, preference share capital plus debt divided by next one enna ratio. What is the meaning of it? Total asset la owner oda fund evlo eppadi solluva nee? Proprietary fund divided by debt to என்ன ratio? அதோட interpretation என்ன? Total asset ல என்ன formula? Debt divided by fixed asset to சார் fixed asset இவ்வளோ இருக்கு, எனக்கு எவ்வளோ கடன் வாங்கி வச்சிருக்கேன் ரைட்டா? என்ன formula? Fixed asset divided by comfortable. இப்போ நான் combo number 2 க்கு வர்றேன். Combo number 2 is what and what? Debt and equity. கரெக்ட்டா இல்லையா? 5 ரூட்ல கால்குலேட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன ஐட்டம் ரூட் அப்படினா ஒண்ணொண்ணா நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா? இது லாங் டர்மா ஷார்ட் டர்மா? லாங் டர்ம்ங்கிறதுனால யாரை எடுத்துக்க கூடாது? கரண்ட் லைபிலிட்டி எடுத்துக்க இங்க வா. லாங் டர்ம் borrowing சொல்ல பார்க்கலாம். add லாங் டர்ம் ப்ரொவிஷன். அப்ப ரெண்டுமே என்ன டர்ம்? லாங் டர்ம். இந்த கையில எடு லாங் டர்ம் borrowing. borrow பண்ணு பிச்சை எடு லாங் டர்ம் borrowing. add லாங் டர்ம் ப்ரொவிஷன். டோட்டல் டெட் கிடைச்சிச்சா? இப்போ நான் ஈக்விட்டியை கால்குலேட் பண்ண போறேனா? ஈக்விட்டினா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் சொல்லு. add preference share capital, add reserves and surplus. We will get what? Equity. Are you all ready with me? அப்ப இங்க வா debt எப்படி இன்டிவிஜுவலா கால்குலேட் பண்ணுவ சொல்லு. லாங் டர்ம் borrowing add ஓகே மேன். ஈக்விட்டின்னு மீன் பண்றது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னு கிடையாது. அதுக்குள்ள யாரோட காசு இருக்கு? ரெடி? அப்ப இதெல்லாம் எடுத்துக்கோ. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் add preference share capital add reserves and surplus. You will get the next one. என்ன employed? பேசிக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. என்ன employed is equal to debt plus equity. debt plus அப்ப இந்த என்ன employed குள்ள யாரும் இருக்கா? ஓகே. அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய்ட வச்சு டெட்டை கால்குலேட் பண்ணோம்னா கேபிட்டல் எம்ப்ளாய் இருந்து யாரை மைனஸ் பண்ணிடு? அப்ப கேபிட்டல் எம்ப்ளாய் மைனஸ் ஈக்விட்டி will give you the comfortable. கேபிட்டல் எம்ப்ளாய்ட வச்சு யாரை கால்குலேட் பண்ணோம்னா கேபிட்டல் எம்ப்ளாய் மைனஸ் டெட் will give you the equity. comfortable சார்? அப்ரிஷியேட் பண்ற சார். நெக்ஸ்ட் ஒன் என்ன ஷீட் ரூட்? இப்போ நான் பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடு வழியா டிராவல் பண்ணி டெட்டை கால்குலேட் பண்ண போறேன்.
பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடு வழியா டிராவல் பண்ணி முதல்ல நான் என்ன கரண்ட் அசெட், இந்த நான் கரண்ட் அசெட் எந்த சைடுல இருக்கு, ஆட் என்ன செட். இப்போ எனக்கு என்ன ஆச்சு, நான் பேலன்ஸ் ஷீட்டோட அசெட் சைடுல நிக்கிறேன். மைண்ட் டிராவல் ஆகுது. இன்னொரு வாட்டி என் கூட வா, கையை இதே மாதிரி காட்டு. நான் கரண்ட் அசெட் ஆட் கரண்ட் அசெட் டோட்டல் அசெட் மைனஸ் என்ன லைபிலிட்டி. இந்த கரண்ட் லைபிலிட்டி பேலன்ஸ் ஷீட்டோட என்ன சைடுல இருக்கு, அதை என்ன பண்ணிட்டேன்னா ஐ வில் கெட் த என்ன எம்ப்ளாய். ரைட், அப்ரிஷியேட் பண்றேன். இந்த கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா ஜஸ்ட் முன்னாடி இருக்க ஸ்டெப்ல வந்துட்டோம் நம்ம. எஸ் சார், அதுக்குள்ள யாரும் இருக்கா, யாரும் இருக்கா. இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா யாரை மைனஸ் பண்ணிடு, ஐ வில் கெட் த வாட். அப்ப இந்த ஃபார்முலா, இந்த ரூட் என்ஜாய் பண்ண ரெடி பண்ணிட்டு சொல்லி ஷார்ட். நான் கரண்ட் அசெட் ஆட் கரண்ட் அசெட் டோட்டல் அசெட் மைனஸ் ஐ வில் கெட் த கேபிட்டல் எம்ப்ளாய் மைனஸ் ஈக்விட்டி டெட். சார் இதை சுருக்கலாமா? இப்போ நான் என்ன வர்றேன்னா என்ன அசெட் வர்றேன், that comprise of what and what. அப்ப அங்கிருந்து புடிச்சுக்கோ, டோட்டல் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி ஐ வில் கெட் த கேபிட்டல் எம்ப்ளாய். அதுக்குள்ள யார் இருக்கா, யார் இருக்கா, எனக்கு என்ன வேணும், யாரை மைனஸ் பண்ணு, ஐ வில் கெட் த வாட். ஒரு சால்வ் போடு. இன்னும் ஒரு ஸ்டெப் சுருக்கலாமா? எனக்கு என்ன வேணும், என்ன டெட், டோட்டல் டெட். அதுக்குள்ள என்னவோ இருக்கு, என்னவோ இருக்கு, மைனஸ் என்ன லைபிலிட்டி, I will get the debt because total debt means what and what. இப்போ ஒரு மூச்சில் இந்த மூணு ஃபார்முலா சொல்றது நீ ரெடியா? நான் ரெடி. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். நான் கரண்ட் அசெட் ஆட் கரண்ட் அசெட் டோட்டல் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி கேபிட்டல் எம்ப்ளாய் மைனஸ் ஈக்விட்டி டெட் ஆர் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி கேபிட்டல் எம்ப்ளாய் or total debt minus current liabilities debt. Comfortable? Yes sir. இதே ரூட்ல நம்ம யாரை கால்குலேட் பண்ண போறோம்னா, are you really with me? Yes sir. When we are repeating the same thing and writing the same thing again and again, we are feeling very much easy, இல்லையா? Yes sir. இப்போ என்ன அசெட் எடுத்துக்கோ, இப்போ எங்க இருக்க நீ, add என்ன அசெட், you will get the appreciate பண்ற நீ less என்ன liability, என்ன கிடைக்கும், யார் இருக்கா, யார் இருக்கா, என்ன வேணும், மைனஸ் என்ன, you will get there. கம்ஃபர்டபிளா? ஷார்ட் பண்ணலாமா? என்ன செட்டுக்கு வா, மைனஸ் என்ன லைபிலிட்டி, என்ன வரும், மைனஸ் என்ன, you will get there. கம்ஃபர்டபிள் சார். ஆர் என்ன செட், அப்ப பேலன்ஸ் ஷீட்டோட எங்க இருக்க, மைனஸ் என்ன டெட். ஆஹா, அதுக்குள்ள யாரும் இருக்கா, யாரும் இருக்கா, கரண்ட் லைபிலிட்டி இருக்காங்க, you will get the what, equity. அப்ரிஷியேட் பண்ற நீ. இப்போ ஒரு ஷாட்ல அத கன்சாலிடேட் பண்ண ரெடியா இருக்கியா? வா, ரெடி 1 2 3 ஷாட். நான் கரண்ட் அசெட் add you will get the minus current liability capital employed or capital employed equity or total asset minus total debt will give you the, I think you are feeling very much comfortable, right? Yes sir. I'm moving into the next root called as enna capital root. Working capital root na anga working capital ங்கற வார்த்தை வரணும், அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவும் இல்ல. ஹலோ சார், இப்போ என்ன அசெட் எடு, ஒண்ணும் இல்ல ராஜா, நீ முன்னாடி நான் கரண்ட் அசெட் எடுத்தியா, பிளஸ் கரண்ட் அசெட் ஆட் பண்ணியா, என்ன கிடைச்சிச்சு, அதுல இருந்து யாரை மைனஸ் பண்ண, அப்ப என்ன கிடைக்குது, கேபிட்டல். இதுக்கு இப்ப என்ன பண்ண போறேன்னா யாரை ஆட் பண்ணி யாரை மைனஸ் பண்றதுக்கு பதிலா அத ஒரு வார்த்தையா கட் ஷார்ட் பண்ண போறேன். that means என்ன கரண்ட் அசெட் கூட add என்ன கேபிட்டல், that itself will give you. அப்ப யாரை எடு, add என்ன கேபிட்டல், என்ன எம்ப்ளாய், அதுக்குள்ள யார் இருக்கா, யார் இருக்கா, மைனஸ் ஈக்விட்டி போட்டேனா கம்ஃபர்டபிள். இப்ப அந்த சைடுக்கு வா சார். முதல்ல யார் எடு, add எங்க வந்துட்ட, அதுக்குள்ள யார் இருக்கா, யார் இருக்கா, என்ன வேணும், மைனஸ் டெட் போட்டேனா you will get the equity. Very comfortable. Yes sir. I am with you sir from your heart. Anybody is there? Where is a grand clap?
சார் assume debt equity ratio is equal to 1/3. Debt equity ratio is equal to 1/3. அப்படினா debt by equity is equal to 1/3 ஆ? Yes sir. எனக்கு என்ன வேணும்? debt வேணுமா? Yes sir. That means what by what? Equity divided by hello sir. Yes sir. எனக்கு இப்ப equity வேணுமா? Yes sir. What by what? Debt because 1 equity is equal to D3, correct ah? So debt into 3. Very comfortable. Yes, sir. Proceed பண்ணலாமா? Yes, sir. Combo number 3 is proprietary fund and an asset. Proprietary fund na owners fund. Owners fund na equity. இப்பதான் debt and equity ல ரெண்டாவது portion equity discuss பண்ணேன். அந்த equity எடுத்து அப்படி எங்க வெச்சுக்கோ. அப்ப அந்த portion நீ பார்க்காம சொல்லணும். ஒத்துக்கறியா? Individual items rootல equity எப்படி calculate பண்ணுவ? Equity share capital add will give the proprietary fund. Proprietary fund na equity, equity na owners fund. ஒத்துக்கறனே? இதே என்ன செட்? இண்டிவிஜுவலா எப்படி டோட்டல் அசெட் கால்குலேட் பண்ணுவ? நான் கரண்ட் அசெட் add will give you the total asset. சத்தியமா? சூப்பர் சூப்பர் சார். நெக்ஸ்ட் ஒன் என்ன எம்ப்ளாய்ட் ரூட்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரூட்ல ஈக்விட்டி கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப ஈஸி. கேபிட்டல் எம்ப்ளாய்ட் மைனஸ் டெட் will give the equity or ரெண்டு ஒண்ணுதான். ரைட். நெக்ஸ்ட் ஒன் என்ன அசெட்? டோட்டல் அசெட். எனக்கு என்ன வேணும்? டோட்டல் அசெட். அப்ப நான் டோட்டல் அசெட் பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடு ரூட் வழியா போய் கால்குலேட் பண்ண போறேன். Are you really with me? எதை வெச்சு? கேபிட்டல். அப்ப நான் என்ன எம்ப்ளாய்ட் எடுப்பேன்? இதுக்குள்ள இப்ப யார் இருக்கா? இனி பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடுல யாரை தான் விட்டு வச்சிருக்கேன்? add என்ன லைபிலிட்டி? I will get the is equal to total asset. That's what capital employed add current liability will give the total asset. Appreciate பண்றீங்க? Next one என்ன sheet root? என்ன sheet root? enjoy பண்ணு. என்ன வேணும்? equity வேணுமா? asset side வழியா வரலாமா? முதல்ல யார் எடு? add I will get the minus current liability. I will get the யார் இருக்கா? என்ன வேணும்? மைனஸ் டெட் போட்டுக்கோ. you will get the equity. ரைட்டா? ஷார்ட் பண்ணலாமா? எதுக்கு நான் கரண்ட் அசெட் கரண்ட் அசெட் எடுத்துட்டு என்ன எடு? மைனஸ் என்ன லைபிலிட்டி? என்ன எம்ப்ளாய்? யார் இருக்கா? என்ன வேணும்? மைனஸ் என்ன சார்? டெட். I will get the equity. Comfortable? Next one சார் என்ன அசெட்? மைனஸ் I will get the equity proprietary fund. Hello. இப்போ நான் கரஸ்பாண்டிங்கா யாருக்கு போறேன்? டோட்டல் அசெட் நான் வந்து எப்படி போறேன்னா லைபிலிட்டி சைடு ரூட் வழியா போறேன். எது ரூட் வழியா? என்ன ஹோல்டர் ஃபண்ட்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னா அதுக்குள்ள யாரோட காசு இருக்கும்? add என்ன கரண்ட் லைபிலிட்டி? நான் கரண்ட் லைபிலிட்டினா டெட். நான் கரண்ட் லைபிலிட்டினா பேசிக்கா ஈக்விட்டி பிளஸ் டெட் போட்டிருக்கேன் நான். அப்ப எனக்கு என்ன வரும்? இப்ப பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடுல ஒருத்தன் தான் பெண்டிங் இருக்கான். யாரவன்? current liability. I will get the total asset. Appreciate பண்றனே? Shall I proceed? This will be equal to total liability. Total liability will be equal to super. Good understanding? Varaja. Next one என்ன equity? Total equity. Equity na equity shareholder fund இல்ல preference shareholder fund? Both. ரெண்டு பேரும் சேர்ந்து இல்லையா? add என்னது? இப்போ என்ன கிடைச்சிச்சு? இனி liability sideல யார் தான் இருக்கா? So add என்ன liability? I will get the total asset. That will be equal to total liability. Total liability will be equal to total appreciate பண்றேன். Next one என்ன equity? Total equity. யாரோட காசு? add என்ன debt? Total debt. அப்படினா என்ன ஊருக்கு? current liability இருக்கு. That's it man. I will get the total liability will be equal to பக்கா. இப்போ நான் என்ன கேபிட்டல் ரூட்ல யாரையும் கண்டுபிடிக்க போறேன்? ஈக்விட்டியோ. ஓகே மேம். முதல்ல யார் எடுத்துக்கோ? நான் கரண்ட் அசெட். add current asset add பண்ண because என்ன ரூட்? ஸ்ட்ரைட் அவே என்ன கேபிட்டல் ஆட் பண்ணிடு. என்ன கிடைக்கும்? ரொம்ப சிம்பிள். அதுக்குள்ள யார் இருக்கா? எனக்கு என்ன வேணும்? யாரை மைனஸ் பண்ணிடு? I will get the proprietary fund. பக்கா? proprietary fund is equal to equity. என் கூட இருக்க? இது சார் எனக்கு என்ன அசெட் வேணும்? டோட்டல் அசெட் வேணும் இல்லையா? சார் நான் முதல்ல என்ன எடுக்கிறேன்? add. நான் இப்ப எங்க வந்துட்டேன்?
ஆக்சுவலா நான் பேலன்ஸ் ஷீட்டோட லைபிலிட்டி சைடுல பிளேஸ் ஆயிட்டேன். ரைட், இனி ஒரே ரைட் தான் விட்டு வச்சிருக்கேன். யார? Add current liability. I will get the total asset. By that way I can find out the total asset. Hello. சார், நேத்துக்கும் இன்னைக்கும் ஓ மூஞ்சில நல்ல டிஃபரன்ஸ் என்னால பார்க்க முடியுது. ஹலோ சார், because you are deriving the formula today. Are you all really with me? சார், இப்போ சார் என்ன இது ரேஷியோ என்ன? Proprietary fund divided by total asset. Assume that is 1/3 னு வெச்சுக்கவே. ஹலோ சார், இப்படி இருக்கும்போது நீ எப்படி proprietary fund கால்குலேட் பண்ணுவேனா total asset divided by 3 cross multiply பண்ற, வேற எதுவும் இல்ல. ஹலோ சார், 3 proprietary fund is equal to total asset. Proprietary fund is equal to total asset divided by 3. இதே என்ன கால்குலேட் பண்ணனும்னா 1 total asset is equal to 3 proprietary fund. So proprietary fund into 3 which is nothing but cross multiplication. சாரே, நான் உயிரோடு இருக்கேன் சாரே, என்னால அப்ரிஷியேட் பண்ண முடியுது சாரே. The next combo is just what we have already studied, debt and an asset. அப்ப more or less இது நீ பார்க்காம சொன்னா நல்லா இருக்கும். ஹலோ சார், சார் இண்டிவிஜுவல் ஐட்டம் ரூட்ல டெட்டை எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? லாங் டர்ம் borrowings and லாங் டர்ம் provisions. ரைட்டா? டோட்டல் அசெட் எப்படி கால்குலேட் பண்ணுவேன்? நான் கரண்ட் அசெட் and I will get the அப்ரிஷியேட் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஒன் என்ன எம்ப்ளாய்ட் ரூட்? ஜாலி. கேபிட்டல் எம்ப்ளாய் மைனஸ் ஈக்விட்டி போட்டேனா இப்போ என்ன வேணும்? கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரூட்ல டோட்டல் அசெட் கால்குலேட் பண்ணனும் இல்லையா? என்ன எம்ப்ளாய்ட் எடுத்துக்கோ, and current liability will be equal to சரி, இது கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ரூட்னா கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். கரெக்டா? வர்க்கிங் கேபிட்டல் ரூட்னா இது எல்லாமே 1000 விதத்துல கால்குலேட் பண்ணலாம். பட் ஐ அம் மேக் யுவர் பிரெயின் டு திங்க், அவ்வளவுதான் இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஹலோ சார், பியாண்ட் த டைம் யூ வில் நாட் யூஸ் எனி ஆஃப் திஸ் ஃபார்முலா. அப்ரிஷியேட் பண்றேனே. பட் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பிரெயினுக்கு நிறைய எக்ஸசைஸ் கொடுத்தேன்னா நல்ல பர்முடேஷன் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஒத்துக்கிறேனே. இப்போ நான் பேலன்ஸ் ஷீட் ரூட்ல யாரை கால்குலேட் பண்ண போறேன்? டேட்டா கால்குலேட் பண்ண போறேன். கால்குலேட் பண்ணலாமா? நான் கரண்ட் அசெட் add current asset total asset minus current liability, I will get the capital employed minus equity, I will get the debt. பக்கா? இப்போ சார் டோட்டல் அசெட் shareholders fund add I will get the capital employed add I will get the total asset. Or சுருக்கலாமா? Total asset minus current liabilities capital employed minus equity debt. சார், இங்க எனக்கு டெட் தானே வேணும் இல்லையா? இன்னும் சுருக்கலாமா? என்ன டெட்? minus current liability I will get the debt. Shall I proceed? அடுத்த காம்போனன்ட் எனக்கு என்ன வேணும்? டோட்டல் அசெட் வேணும் இல்லையா? liability side ரூட் வழியா போலாமா? டோட்டல் ஈக்விட்டி add debt என்ன கிடைச்சிச்சு? add current liability total asset. ரைட்டா? இல்லனா total equity add total debt. ஏன்னா ஈக்விட்டிக்குள்ள யாரு இருக்கா? ஈக்விட்டி ஷேரோட காசு இருக்கு. டோட்டல் டெட்டுக்குள்ள யாரு இருக்கா? I will get the asset. Easy. இப்போ நான் என்ன கேபிட்டல் ரூட்டுக்கு வரேன்? வர்க்கிங் கேபிட்டல் ரூட்ல யாரை கால்குலேட் பண்ண போறேன்? டேட்டா கால்குலேட் பண்ண போறேன். யார் எடுத்துக்கோ? நான் கரண்ட் அசெட் add working capital. யாருக்கு வந்துட்ட? சூப்பர். அதுக்குள்ள யார் இருக்கா? ஈக்விட்டியை மைனஸ் பண்ணனா I will get the debt. கம்ஃபர்டபிள்? இப்போ நான் என்ன கேபிட்டல் ரூட்ல யாரை கால்குலேட் பண்ண போறேன்? முதல்ல யார் எடுத்துக்கோ? add working. எங்க வந்துட்டேன்? இன்னும் ஒரு ஐட்டம் பெண்டிங். add current liability I will get the comfortable. Sir, debt divided by an asset 1/3 ன்னு சொல்லி என்ன கால்குலேட் பண்ணோம்? அப்படினா 3 debt is equal to total asset. Debt is equal to total asset divided by comfortable. Sir, எனக்கு வந்து total asset கால்குலேட் பண்ணனும்னா debt into 3 is the asset. Comfortable? Yes, sir. I'm moving to the last combo, man. Fifth combo, computation of N employed. இது பேலன்ஸ் ஷீட்டோட எந்த சைடுல இருக்கு? லைபிலிட்டி சைடுல இருக்கு இல்லையா? கேபிட்டல் எம்ப்ளாய்ட்னா பேசிக்கா யாரும் சேர்ந்தது?
கேபிட்டல் எம்ப்ளாய்னா முதல்ல யார் எடுத்துக்கோ? equity share capital, add preference share capital, add reserves and surplus. That term is called as equity. Right? Add என்ன current liability? That term is called as equity plus debt will give you an employee. இது என்ன ரூட்ல? liability side. இதே இது எந்த ரூட்டுக்கு வா? asset ரூட்டுக்கு வா. assetல யார் எடு? ஆனா யார எடுக்காத? நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மென்ட் எடுக்காத. யார் எடுக்காத? யார் எடுக்காத? யார் எடுக்காத? add என்ன asset? அப்ப நான் நான் கரண்ட் அசெட் எக்ஸ்க்ளூடிங் நான் ட்ரேட் இன்வெஸ்ட்மென்ட் add current asset. I will get the total asset. இல்லையா? எனக்கு என்ன வேணும்? இந்த total assetல இருந்து யார மைனஸ் பண்ணா? I will get the capital employed. Very comfortable. இப்போ இந்த capital employed இருக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? debt இருக்காங்க. அதனால தான் equity எப்படி கால்குலேட் பண்ணனும் நம்ம கத்துக்க போறோம். ஓகேவா? equityனா யாரோட காசு plus யாரோட காசு? அப்ப என்ன கேபிட்டல்? ஷேர் கேபிட்டல்னா equity ஷேர் கேபிட்டல் பிளஸ் add அது யாரோட காசு? you will get the equity. You will get the comfortable. இதேதுனா சார் equity-ய என்ன ரூட்ல வர போறேன்? வரலாமா? முதல்ல யார் எடு? add you will get the minus I will get the right. எனக்கு என்ன வேணும்? அப்ப அதிலிருந்து யார மைனஸ் பண்ணு? மைனஸ் நான் கரண்ட் liability will give you the equity. என்னப்பா? ஓகே மேன். அப்ப முதல்ல என்ன எம்ப்ளாய்டு கால்குலேட் பண்ண? அதுக்குள்ள யார் இருக்கா? யார் இருக்கா? யார முடிச்சாச்சு. இப்ப யாருக்கு வர்ற? டெட் சார். எப்படி சார் liability side ரூட் வழியா கால்குலேட் பண்ணுவேன்? லாங் டர்ம் borrowing add that's it. இதேது வா சுத்தி வளைஞ்சு வா. நான் கரண்ட் asset add current asset you will get the minus current liability போட்டா minus equity போட்டா debt. அப்ரிஷியேட் பண்ற நீ? எஸ் ஆர் நோவா? இதேது என்ன ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்? என்னது? that means என்ன ஷேர் கேபிட்டல்? preference shareholders fund மட்டும் தான் liability side route which is basically preference share capital. கரெக்ட்டா? இதேது என்ன ரூட் வழியா? வா முதல்ல யார் எடு? add என்ன கிடைக்கும்? என்ன மைனஸ் பண்ணு? என்ன கிடைக்கும்? யாரும் இருக்கா? யாரும் இருக்கா? யார மைனஸ் பண்ணி விட்டுரு? என்ன வரும்? ஈக்விட்டிக்குள்ள யாரோட காசு இருக்கு? மைனஸ் equity shareholders fund you will get the இந்த equity shareholders fund குள்ள equity share capitalum reserves and surplus. Perfect clear? Next one யாரோட ஃபண்ட்? நீ liability side route வழியா போறதா இருந்தா equity share capital add reserves and surplus you will get the இதே என்ன ரூட்? என்ன? non current asset add current asset minus current liability capital employed minus debt equity less preference shareholders fund you will get the appreciate பண்ற நீ all the 5 combo very comfortable. Now we are moving into the coverage ratio. என்ன ratio? 4 coverage ratio இருக்கா? Yes sir. Debt service coverage ratio shortly called as DSCR. Shortly called as DSCR. Interest coverage ratio, preference dividend coverage ratio, debt service coverage ratio. நம்ம என்ன செக் பண்றோம்னா யார சர்வ் பண்றதுக்கு என்கிட்ட எவ்வளவு காசு இருக்கு. Are you really with me? debt சர்வ் பண்றதுனா EMI பே பண்றது. கரெக்ட்டா? EMI ங்கிறது interest plus installment. ரைட்டா? Interest is a pre-tax item whereas installment is a ரைட். அப்ப நான் EBIT ல இருந்து டெட்ட மட்டும் சர்வீஸ் பண்ணுவேனா இல்ல டெட் சர்வீஸ் பண்றதுக்கு நான் தனியா அமௌண்ட் கால்குலேட் பண்ணுவேனா? because EBIT ங்கிறது யாருக்கு மட்டும் கிடையாது? debt holders க்கு மட்டும் கிடையாது. அதனால தான் earnings available for என்ன சர்வீஸ்? divided by interest plus installment. earnings available for என்ன சர்வீஸ்? அப்படினா இது EBIT கிடையாது. கரெக்ட்டா? because EBIT 4 பேருக்கு சேர்ந்தது. ஆனா earnings available for debt serviceங்கிறது யாருக்கு மட்டும் சேர்ந்தது? divided by என்னது? interest. divided by என்னது? இது யாருக்கு சேர்ந்தது? this is pre tax post tax.
divided by installment divided by n minus t. 1 minus t. That is pre-tax, post-tax. Post-tax. அது என்ன tax-ஆ மாத்தரும்? அதனால தான் divided by 1 minus t. Comfortable? Next one, என்ன coverage ratio? Sir, sales minus variable cost minus fixed cost minus interest EBT. உயிரோட இருக்கியா? சார் எங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் EBIT சார், 5000 rupees interest சார். What is EBT? அப்புறம் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும்? எதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவேன்? EBIT ல இருந்து. அப்ப 1 lakhs divided by how much comes to எத்தனை டைம்? அப்பா நான் டென்ஷன் ஆக வேண்டிய. That's what interest என்ன ratio, which is what by what, which is மேலே divided by கீழே. சொல்ல பார்க்கலாம், மேலே divided by என்ன, மேலே divided by, appreciate பண்ற நீ. Next one, என்ன dividend coverage ratio? இப்போ என்னதுல இருந்து, earnings before tax ல இருந்து less tax, you will get the PAT, profit after tax, ரைட்டா? இதுல இருந்து தான் நீ என்ன பே பண்ணுவ? Okay man, அப்போ how much PAT I am having to pay the is called as preference dividend என்ன ratio? PAT divided by, right? Next one, fixed charges என்ன ratio? Fixed charges na all the fixed costs I should consider, correct? Is depreciation a fixed cost? Yes sir. Hello sir, it's a என்ன cash item? Appreciate பண்ற நீ. அப்ப என்ன ஐடி எடுத்துக்கோ? This EBIT is after fixed cost, correct? இந்த fixed cost குள்ள என்ன இருக்கு? It's a என்ன cash item? அப்ப because of parking depreciation in the என்ன cost, my EBIT would have been reduced ஆக, should be என்ன back, added back. Hello sir, that means what plus what? EBIT plus depreciation. Then I will get the cash flow from operating activity divided by what plus what? Interest plus installment divided by 1 minus t, right? So interest is pre-tax, post-tax? Pre-tax divided by installment divided by n minus t. Pre-tax, post-tax? Post-tax. Make it as pre-tax. அப்ப என்ன ஃபார்முலா வரணும்னா EBIT plus depreciation divided by, ரைட்டா? இதுக்கும் இதுக்குமான டிஃபரன்ஸ் என்ன? டெட் சர்வ் பண்ண எவ்வளவு ஃபண்ட் இருக்குன்னு பார்க்கறேன் நான். Are you really with me? அத டெட் சர்வீஸ் என்ன ரேஷியோ? ஆனா ஃபிக்ஸட் சார்ஜஸ்னா எல்லாமே நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். என்கிட்ட டோட்டல் ஃபண்ட் அவைலபிலிட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறேன். அப்ரிஷியேட் பண்ற நீ. சார் இங்க ஃபிக்ஸட் சார்ஜஸ்ல என்ன ஐடி? EBIT plus what? That is the total fund what available with me. ஹலோ, அதுல ஆக்சுவலா யாரோட காசு மட்டும் கிடையாதுன்னா டெட் ஹோல்டர்ஸோட காசு மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. அப்படி உனக்கு டெட் ஹோல்டர்ஸோட காசை மட்டும் ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்னா அது DSCR, டெட் சர்வீஸ் என்ன ரேஷியோ. ஒரு சார் போடு. இப்போ வா நீ சொல்லு பார்க்கலாம், பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் கூட ஒரு மாதிரி ஃபிக்ஸட் சார்ஜஸ் தான் இல்லையா? எஸ் சார். இன்ட்ரெஸ்ட் கூட ஒரு மாதிரி ஃபிக்ஸட் சார்ஜஸ் தான் இல்லையா? ஆனா டாக்ஸ் என்ன கிடையாது, ஃபிக்ஸட் சார்ஜஸ், ரைட்? பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் நீ பேட்ல இருந்து பே பண்ற. பேட் எங்க இருந்து வருதுன்னா EBIT ல இருந்து வருது, ரைட்டா? அப்ப நான் பே பண்ண வேண்டிய எல்லா என்ன சார்ஜஸுமே, ஃபிக்ஸட் சார்ஜஸுமே எங்க இருந்து ஆரம்பிக்குது? பட் தட் EBIT is after depreciation, ரைட்டா? அதனால EBIT என்ன இருக்கும்? So I am என்ன back? Depreciation, because it is a cash item. Sir, அப்ப இந்த fixed charges coverage ratio வெறும் debt holders மட்டும் கிடையாது. இந்த fixed charges coverage ratio வெறும் preference shareholders மட்டும் கிடையாது. எல்லாருக்குமே நான் பே பண்ண போற fixed charges என்கிட்ட total fund available எவ்வளவு இருக்குன்னு பார்க்கறதுதான். ஓகே சார். சார் எனக்கு அது பார்த்தா பத்தாது சார், பர்టిక్యులரா யாரோட இது பார்க்கணும். அதுக்கு தான் debt service என்ன ratio. அப்ப NIT எடுத்துறாதே. நீ என்ன பண்ணணும்னா earnings available for debt service divided by, very comfortable. What is debt service coverage ratio? சொல்லு. earnings for debt service divided by interest plus installment. interest coverage ratio, preference dividend coverage ratio, fixed charges coverage ratio, EBIT plus depreciation divided by interest plus installment. Comfortable? Yes, with this the second ratio also comes to an end.
We are moving into the profitability ratio. In a ratio? Gross profit ratio, net profit ratio, operating profit ratio, profit volume ratio. Okay man, sir, trading and P&L account is a 5-item approach. 5 item. எத்தனை விஷயங்கள் சேர்ந்தது? Sales என்னன்னு கூப்பிடு? By என்ன from operation? To cost of revenue from operation. Revenue from operation யாரை மைனஸ் பண்ணேனா? You will get the என்ன profit? Gross profit ல இருந்து யாரை மைனஸ் பண்ணு? Operating expenses ஐயும் non operating expenses ஐயும் மைனஸ் பண்றியா? யாரை ஆட் பண்ணு? You will get the என்ன profit? அப்பங்க என்ன from operation minus cost of revenue from operation. You will get the add non operating minus operating expenses and you will get the என்ன profit? Comfortable? அப்படியே பிக்சரைஸ் பண்ணு. சார் ட்ரேடிங் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன், டெபிட் சைடுல என்ன கிடைக்கும்? ரைட், கரெக்ட்டா? கிராஸ் ப்ராஃபிட்டோட கிரெடிட் சைடுல பை நான் ஆபரேட்டிங் இன்கம், பை நான் ஆபரேட்டிங். டெபிட் சைடுல P&L அக்கவுண்ட்ல ரெண்டு ஐட்டம், ஒன்னு ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், you will get the என்ன profit? Fine, fantastic to the core. அப்பங்க வா சார், கம்ப்யூட்டேஷன் ஆஃப் என்ன from operation? Revenue from operation is sales, which is credit revenue from operation plus cash sales plus credit sales is equal to total sales, right? அது இல்லனா trading account ஓட debit sideல ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ணு. யாரையும் cost of revenue from operation plus gross profit, then also you will get the sales. Settled? Next one, computation of cost of என்ன from operation is equal to cost of goods sold. General cost of goods sold எப்படி calculate பண்ணுவ? Opening stock add inventory add direct expenses minus closing stock. Opening stock add purchases plus direct expenses minus closing stock will give you the cost of revenue from operation. இன்னொரு formula, revenue from operation minus gross profit. என்ன ட்ரேடிங் அக்கவுண்டோட கிரெடிட் சைடுல ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் இருக்கா? டெபிட் சைடுல gross profit இருக்கா? இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன், இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ வெச்சு என்னது? இன்வென்டரி டர்ன்ஓவர் ரேஷியோ, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். என்னது? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை ஆவரேஜ் ஸ்டாக். தட் மீன்ஸ் சார் என்ன சார், ஆவரேஜ் இன்வென்டரி இன்டு என்ன டர்ன்ஓவர் ரேஷியோ will give you the cost of goods sold. Comfortable? Yes sir. The next one sir, computation of என்ன profit? Straight away what minus what? Revenue from operation less cost of revenue from operation, you will get the appreciate பண்றனே. நமக்கு தெரிய வேண்டியது ஒரே ஒரு ஃபார்முலா தான். gross profit ratio is equal to what by what? gross profit divided by appreciate பண்றனே. இதோட opposite expenses na what is the formula? Cost of goods sold divided by புரியுறது? Write the second term is என்ன profit ratio. The same things will continue. Why I am repeating to have more benefit. Okay வா? Revenue from operation எப்படி calculate பண்ணுவேன்? Credit revenue from operations add or cost of revenue from operation plus, right? The next one is operating cost. என்னது? Operating cost. ட்ரேடிங் அக்கவுண்டோட டெபிட் சைடுல யார் இருக்கா? add in expenses, add in expenses, you will get என்ன cost? Repeat once again, cost of revenue from operations add, you will get the pakka. Next one, computation of என்ன profit? It is otherwise called as முதல்ல என்ன எடுத்துக்கோ, which is nothing but sales minus cost of revenue from operation, which is cost of goods sold. You will get the trading account oda gross profit vantiya minus என்ன expenses, I will get the அப்ப actually trading accountல நம்மளால operating profit பார்க்க முடியாது, but operating profit P&L accountல ஒரு ஐட்டமா இருக்கு. ஹலோ சார், ஏனா gross profitல இருந்து யாரை மைனஸ் பண்ணேனா you will get the இந்த operating profit கூட யாரை ஆட் பண்ணு, நான் ஆப்பரேட்டிங் இன்கத்தை ஆட் பண்ணி you will get the என்ன profit. Are you get the flow? Yes sir. Next one, computation of என்ன profit. Straight away full வரணும்னா என்ன from operation?
This is basically sales. Add non-operating. P&L account oda credit side மொத்தமா எடுத்தாச்சு. Minus cost of trading account oda first item. Minus P&L account la first item. Minus you will get the enna profit. Comfortable? Yes, sir. Or enna from operation. Trading account oda credit side la add non-operating income. என்ன எங்க இருக்கு P&L account ஓட கிரெடிட் சைடுல. இப்போ நீ வந்து ட்ரேடிங் P&L account ஓட கிரெடிட் சைடுல டோட்டல் ஆட் பண்ணிட்ட. மைனஸ் என்ன காஸ்ட்? ஆப்பரேட்டிங் காஸ்ட். வாட் இஸ் ஆப்பரேட்டிங் காஸ்ட்? காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அப்ப நீ ட்ரேடிங் அக்கவுண்ட் ஓட ஒரு ஐட்டத்தையும் இனி யார் இருக்கா? மைனஸ் நான் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். Minus non-operating. You will get the enna profit. Or the next one is enna profit. அப்ப sales இருக்க வேண்டிய less cost of revenue from operation minus பண்ண வேண்டிய GP கண்டுபிடிக்க வேண்டிய operating expense minus பண்ண வேண்டிய நான் அங்க வந்து லாண்ட் ஆயிருக்கேன். புரியுது? அது கூட யார் ஆட் பண்ணு? P&L account ஓட கிரெடிட் சைடுல minus non-operating P&L account ஓட I will get the enna profit. Very comfortable. I'm moving into computation of enna profit ratio. That's the hero. Hello. Sir, in the P&L account will be debiting tax. So net profit will be pre-tax and post-tax. Pre-tax and net profit enna tax before tax. Net profit before tax na net profit before tax divided by net profit enna tax na net profit after tax divided by sales into 100. Are you comfortable? Yes, sir. Appreciate பண்றனி? Yes, sir. Sir, P&L account la debit side la financial expenses இருக்குமா? Yes, sir. Financial expenses ratio is financial expenses divided by sales into 100. Repeat once again. Financial expenses divided by sales into 100. இதில் நம்ம வந்து loss due to theft, goods lost by fire இதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். financial expense salary pay பண்றது, rent pay பண்றது அந்த மார்க்ல total expenses தான் எடுக்குமே தவிர abnormal ஐட்டத்தை நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம். கம்ஃபர்ட்டபிளா? Yes, sir. Are you really with me? Yes, sir. Next one man, the third one, operating in a ratio of profit. Again repetition. Sir, what is how to calculate revenue from operation? Credit revenue from operations at or trading account or debit side இருக்குவா? Cost of revenue from operations at பக்கா operating cost எப்படி calculate பண்ணுவ? Cost of revenue from operations at I will get the enna cost. Operating profit or NIT எப்படி calculate பண்ணுவ? Revenue from operations minus cost of revenue from operation gross profit minus operating expenses. I will get the operating profit or appreciate பண்றனே. So what is operating in a ratio? Profit ratio. Operating profit divided by sales into 100. GP ratio? GP divided by net profit ratio. Generally net profit divided by sales into 100. Operating profit ratio இதோட corresponding cost na operating cost. Operating cost is equal to cost of revenue from operation plus operating expenses. புரிஞ்சுக்கிறியாடா? So operating cost divided by sales into or the operating cost எப்படி பிரிக்கலாம்? Cost of revenue from operation plus operating expenses divided by shall we have a summary? Yes, sir. So GP ratio formula GP divided by sales into corresponding expenses. Net profit ratio corresponding expenses. Operating profit ratio or adliye EBIT divided by because operating profit is otherwise called as sir expense corresponding expense. Operating cost divided by okay man sir profit volume ratio corresponding expenses. Sir, I'm with you from your heart. Anybody is there? Where is a grand clap? Chapter ratio analysis. Classified into how many categories? Number 1, number 2, number 3, number 4, number 5. So we are into the overall in a ratio. That can be classified into how many categories?
based on return. First one based on investment, based on equity, return on asset. அப்ப return on investment, return on equity, return on investment. சொல்ல பார்க்கலாம். return on we all know that sales minus variable cost, contribution minus fixed cost, NIT. EBIT ல இருந்து 4 பேருக்கு பே பண்ணுவீங்களா? ஒன்னு இன்ட்ரஸ்ட் பே பண்ணுவீங்களா? டாக்ஸ் பே பண்ணுவீங்களா? preference dividend pay பண்ணுவீங்களா? equity dividend pay பண்ணுவீங்களா? Are you really with me? That means என்ன IT? எத்தனை வார்த்தை? அதனால தான் எத்தனை பேர் பிரிக்கிற? ஒன்னு இன்ட்ரஸ்ட், டாக்ஸ், preference dividend, equity dividend. ரைட்டா? அப்ப நாம் போடுற இன்வெஸ்ட்மென்ட் நான் என்ன கண்டுபிடிக்க போறேன்னா ரொம்ப சிம்பிளா பாரு. என்ன ஆன் இன்வெஸ்ட்மென்ட்? return on investment is equal to சொல்லு return divided by investment. current ratio is equal to current asset divided by அது மாதிரி return on investment எப்படின்னு சொல்லுவ? ரைட்டா? அதுல ப்ரீ டாக்ஸ் இருக்கு, போஸ்ட் டாக்ஸ் என்ன இருக்கு? ப்ரீ டாக்ஸ்னா என்ன கட்டறதுக்கு முன்னாடி? டாக்ஸ் கட்டறதுக்கு முன்னாடி இருக்க ரிட்டர்ன் தான் NIT. அப்ப அதனால தான் NIT divided by return divided by investment. Investment means capital employed. Capital employed na equity plus debt. Are you all really with me? That's it man. அப்ப pre tax formula என்ன? EBIT divided by equity plus debt. இதுல டெட்டுக்கு சேர்ந்தது தான் இன்ட்ரஸ்ட், கரெக்ட்டா? ஈக்விட்டிக்கு சேர்ந்தது தான் preference dividend and equity dividend. Shall I proceed? இப்போ இந்த EBIT ல இருந்து என்ன பே பண்ணுவ? உனக்கு என்ன கிடைக்கும்? EBT. என்ன பே பண்ணுவ? what you will get? என்ன பே பண்ணுவ? you will get the இப்ப நான் ப்ரீ டாக்ஸ் பார்க்க போறேனா போஸ்ட் டாக்ஸ் பார்க்க போறேன்? போஸ்ட் டாக்ஸோட ஒரு ரிட்டர்ன் யாரு? ஒரு சால் போடு. போஸ்ட் டாக்ஸோட ஒரு ரிட்டர்ன் இன்ட்ரஸ்ட். அது யாருக்கு வரும்? டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு வரும் இல்லையா? போஸ்ட் டாக்ஸோட இன்னொரு ரிட்டர்ன் எது? பிரெஃபரன்ஸ் டிவிடெண்ட் யாருக்கு வரும்? ஓகே. அதுக்கு அப்புறம் இருக்க ரிமைனிங் யாருக்கு வரும்? தட் மீன்ஸ் PAT ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வரும். டோட்டலா PAT பிரெஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்புறம் டாக்ஸ் பே பண்ணதுக்கு அப்புறம் PAT வருமா? PAT யாருக்கு வரும்? இன்ட்ரஸ்ட் யாருக்கு வரும்? டெட் ஹோல்டர்ஸ்க்கு வரும். ரைட்டா? அதனால தான் டிவைடட் பை வாட் பிளஸ் வாட்? டெட் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரஸ்ட் வரும், ஈக்விட்டிக்கு டோட்டலா PAT வரும். Are you really with me? அப்ப ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்னா ROI is equal to return divided by investment. அந்த ரிட்டர்ன் என்னவா இருக்கலாம்? ப்ரீ டாக்ஸ் ரிட்டர்ன் ஆர்தா ஃபார்முலா EBIT divided by அதே என்னவா இருந்தா ஃபார்முலா. கம்ஃபர்டபிள்? நெக்ஸ்ட் ஒன் என்ன ஆன் ஈக்விட்டி. அப்ப இங்க எங்கேயுமே பார்க்க கூடாது, ஈக்விட்டி கீழே தானே இருக்கு இல்லையா? எதுல இருந்து தான் ஈக்விட்டி வரும்? PATல இருந்து, கரெக்டா இல்லையா? PATல இருந்து முதல்ல என்ன பே பண்ணுவ? அது ஈக்விட்டி வருமா வராதா? வரும் சார், கரெக்டா இல்லையா? எஸ் சார். ஹலோ சார். அப்போ அது ப்ரீ டாக்ஸ் இருக்கு. ப்ரீ டாக்ஸ்னா ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ். என்னது? டிவைடட் பை ஏன்னா ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டினா ரிட்டர்ன் டிவைடட் பை ஈக்விட்டி. ஹலோ சார். ஈக்விட்டி கிடைக்கிற ரிட்டர்ன் எது? PAT. அது ஆஃப்டர் டாக்ஸ். பிஃபோர் டாக்ஸ்னா அத ப்ராஃபிட் என்ன சார்? பிஃபோர் டாக்ஸ். அப்ரிஷியேட் பண்றேன். இதே ஆஃப்டர் டாக்ஸ் இருந்தா PAT divided by equity. That means this is after tax and this is before tax. Comfortable? Next one, return on what? Which is nothing but return divided by asset. Pre-tax return edu? That's why EBIT divided by average total asset. EBIT divided by after tax na enna kattita? Tax kattita. After tax edu? PAT divided by average total asset. Appreciate பண்றேன். நான் இப்போ உனக்கு சார் ஹெட்டிங் சொல்றேன், நீ எனக்கு சொல்லணும் ப்ரீ டாக்ஸ் எது போஸ்ட் டாக்ஸ் எது. திங்க் பண்ணி சொன்னேன்னா ரொம்ப ஈஸி சார். ஃபார்முலா பை ஹார்ட் பண்ண வேண்டிய. ஃபர்ஸ்ட் ஒன் ரிட்டர்ன் ஆன் வாட்? இன்வெஸ்ட்மென்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்டோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ரிட்டர்ன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மென்ட். அந்த ரிட்டர்ன் என்னவா இருக்கலாம்? ப்ரீ டாக்ஸா இருந்தா EBIT divided by equity plus debt. போஸ்ட் டாக்ஸா இருந்தா நம்ம ரிட்டர்ன் பெருக்கணும். ஒன்னு இன்ட்ரஸ்ட், இன்னொன்னு PAT divided by. Comfortable? Next one, return on what? அதோட ஜெனரல் ஃபார்முலா என்ன? ரிட்டர்ன் டிவைடட் பை ஈக்விட்டி. அது என்னவா இருக்கலாம்?
post tax இருந்தா PAT divided by equity. Pre tax இருந்தா profit before tax divided by equity. Comfortable? Yes, sir. Next one, return on asset formula. Return divided by asset. Right? Pre tax return? Up EBIT divided by average total asset. Right? Because I can't take opening asset, I can't take closing asset, I have to take the average. Sir, in case என்னவா இருந்தா post tax இருந்தா PAT divided by average total asset. Very comfortable? Yes, sir. Now coming to the based on EPS and what? Dividend. EPS and what? Dividend. Sir, EPS sales minus variable cost minus fixed cost minus interest EBT earnings before tax less tax you will get the PAT lesser preference dividend you will get the divided by I will get the what? So I have to take this which is nothing but residual earnings divided by number of equity shares. I will get the what? EPS. I will get the EPS. If for example 10 ரூபாய் EPS sir. Hello sir. 10 ரூபாய் is the earnings. 10 ரூபாய் is the earnings. அதுல 6 ரூபாய் is the dividend. 6 ரூபாய் is the dividend. Hello sir. That is called as என்ன per share? Dividend per share. Total என்ன dividend? Divided by number of equity shares. Total equity dividend divided by number of equity shares. அதாவது நான் total equity dividend இவ்வளவு தர்றேன். அதுல ஒரு ஷேருக்கு எவ்வளவு போய் சேருதுங்கறதா DPS. நான் மொத்தம் எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறது EPS. அதுல எவ்வளவு நான் வந்து டிக்ளேர் பண்றேங்கிறது நெக்ஸ்ட் ஒன் என்ன பே அவுட் ரேஷியோ நான் சம்பாதிச்சதுல எவ்வளவு டிவிடெண்டா கொடுத்தேங்கிறதா டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ which is what by what into what DPS divided by EPS into 100 சொல்லு பார்க்கலாம் DPS divided by EPS into 100 சொல்லு பார்க்கலாம் DPS divided by EPS into 100 அப்போ சார் எப்படி சார் EPS எப்படி கால்குலேட் பண்ணுவேன் residual earnings divided by DPS எப்படி கால்குலேட் பண்ணுவேன் total equity dividend divided by dividend payout ratio right we are having two yield are there dividend yield earnings yield சொல்லு 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 for example today you invested 100 rupees in a company okay va you are getting 10 rupees as dividend எவ்வளவு rupees invest பண்ண எவ்வளவு கிடைச்சிச்சு that means எவ்வளவு return that's what DPS divided by MPS into 100 அதுதான் dividend yield yield na return yield na material yield variance hello sir how much return I am getting from a material hello sir அப்ப dividend yield na இவ்ளோ நான் என்ன பண்ணேன் இவ்ளோ எனக்கு என்ன வந்துச்சு அதுதான் next one என்ன yield earnings yield என்ன yield sir this much I have invested this is my earnings அப்ப what by what EPS divided by okay man எப்படி EPS calculate பண்ணுவ சொல்லு residual earnings divided by DPS எப்படி calculate பண்ணுவ total equity dividend divided by dividend payout ratio DPS divided by dividend yield earnings yield the last one man based on the market based on the what price earning ratio சொல்லு பார்க்கலாம் இப்போ ஜெனரலா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் எப்படி பிரிக்கிற ரிட்டர்ன் டிவைடட் பை அப்ப பிரைஸ் earning ratio எப்படி பிரிப்ப பிரைஸ் டிவைடட் பை earnings பிரைஸ்னா என்ன பிரைஸ் அப்ப MPS கரெக்ட்டா earnings na EPS that's what MPS divided by EPS are you really with me price earning ratio price divided by earnings price na market price earnings na are you really with me என்ன value per share which is nothing but total net worth divided by number of equity shares total net worth divided by repeat once again total net worth divided by next one என்ன value to என்ன value market value to book value very simple market value per share divided by anything to anything market value divided by book value comfortable இப்போ equity asset side root ல calculate பண்ணலாமா முதல்ல யார் எடு add you will get the less than liability you will get the less than you will get the very comfortable next one என்ன ரூட்டுக்கு வா
liability root. என்ன capital? Add, you will get the, hello sir. இப்ப equity shareholders fund calculate பண்ணலாமா? என்ன root வழியா? என்ன capital எடு? Add, you will get the, இதே எந்த root? முதல்ல யார் எடு? Add, you will get the less என்ன liability? You will get the less, you will get the, அதுக்குள்ள யாரோட காசு இருக்கு? Minus preference shareholders fund, you will get the, are you really with me? Chapter ratio analysis classified in how many category? Number 1, number 2, number 3, number 4, number 5. I'm comfortable up to this from your heart. Anybody is there? Where is a grand clap?